டயபெட்டிக் இது சாப்பிடுங்க, டயபெட்டிக் அதை சாப்பிடாதீங்க, இது சாப்பிட்டா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தன்னால் முடிஞ்ச எல்லா யூடியூப் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அவங்க ஃபெட்டிக் ஆகிறது இல்லாமல் இன்சுலினும் ஃபெட்டிக் ஆகிடுது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். மாடர்ன் சைடில் ரொம்ப வந்து இதில் வந்து ஒரு பெரிய சிக்கல். அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த இன்சுலின் பற்றின சரியான புரிதல் இல்லாமல் யூடியூப் பார்த்து டிப்ஸ் மட்டுமே பயன்படுத்தி சுகரை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடிய நிலைமையும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சரியாக தூக்கம் இருக்கா, ரொம்ப அர்ஜில் இருப்பாங்க. இந்த விஷயத்தை நான் டக்குன்னு பண்ணணும், இதை நான் ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும், நான் சீக்கிரமாக சாப்பிடணும். அதில் சாப்பிடும்பொழுது என்ன டேஸ்ட்டு என்ன ஃபுட்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஃபிஷ் சாப்பிட்றோம், நண்டு சாப்பிட்றோம், இது இல்லாமல் முத்துச்சிப்பின்னு சொல்லிட்டு அதை நம்ம மருத்துவத்தையும் பயன்படுத்துகிறோம் அதில். ஸோ அதனால் கடல் வாழ் உயிரினங்களில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து ஒரு இன்சுலின் வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸாக அனிமல் சோர்ஸில் நம்ம பார்க்குறோம். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நம்ம சர்க்கரை நோயை பத்தி நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கோம். அது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இந்த இன்சுலின் சுரக்கல அப்படின்ற பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்சுலின் டிபெண்டா இருக்காங்க. ஸோ இதை உணவு மூலமாக சரி செய்ய முடியுமா? அதற்கு ஏதாவது குறிப்பிட்ட உணவுகள் இருக்கா? ஆக்சுவலி இந்த இன்சுலின் சித்த மருத்துவத்தில் பார்க்கும்பொழுது இது சயின்டிஃபிக்காக வரக்கூடிய பிரச்சனைகள். சித்த மருத்துவம் இன்சுலின் பற்றியோ இந்த டயபெட்டிக்ங்கிறத தனிப்பட்ட விதை பற்றியோ பெருசாக எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. நம்ம மாடர்னோட அதை கம்பேர் பண்ணி தான் அதை வந்து ஒரு புரிதலோட பார்த்துக்கிறோம். ஸோ மாடர்னோட பார்க்கும்பொழுது இன்சுலின் வந்து அதோடைய ரோல் என்ன, அதோடைய சிம்டம்ஸ் என்ன, குறைஞ்சதுன்னா என்ன பிரச்சனை, கூடுதுன்னா என்ன பிரச்சனைங்கிறத நிறைய சயின்டிஃபிக் வேர்ல்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. சித்த மருத்துவத்தோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போது மேக நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது மதுமேகம் தான் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கம்பேர் பண்ண முடியுது. இதில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இன்சுலின் கூடிடுச்சு, குறையுது, இதோட சேர்த்து டயபெட்டிக் இது சாப்பிடுங்க, டயபெட்டிக் அதை சாப்பிடாதீங்க, இது சாப்பிட்டா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தன்னால் முடிஞ்ச எல்லா யூடியூப் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அவங்க ஃபெட்டிக் ஆகிறது இல்லாமல் இன்சுலினும் ஃபெட்டிக் ஆகிடுது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். மாடர்ன் சைடில் ரொம்ப வந்து இதில் வந்து ஒரு பெரிய சிக்கல். ஸோ குறிப்பிட்ட காலத்தில் எதுவுமே மாத்திரைகள் மருந்துகள் எதுவும் பயன்படலைங்கும் பொழுது டைரெக்டாக இன்சுலின் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நோயாளிகள் தள்ளப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த இன்சுலின் பற்றின சரியான புரிதல் இல்லாமல் யூடியூப் பார்த்து டிப்ஸ் மட்டுமே பயன்படுத்தி சுகரை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடிய நிலைமையும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய யூரின் மோஷன், தூக்கம், டைஜஷன் இது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹார்மோன்ஸ், இப்போ இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் லைக் தட். ஸோ அது வந்து ஹார்மோன் வந்து சுரக்கணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணம், செயல், டைஜஷன் இது கிளியராக இருந்தால் தான் உங்களுடைய ஹார்மோன் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன தான் உள்ளுக்கு சாப்பிட்டாலும் இன்சுலின் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுடைய இந்த உடல் உணர்வு இது ரெண்டும் கரெக்டான ப்ராசஸில் நடந்தால் மட்டும்தான் அந்த செக்ரேஷன் கண்டிப்பாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம ரெகுலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து இதில் ப்ராசஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ பொதுவாக ஒருத்தவங்க இன்சுலின் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் எடுத்தே தான் ஆகணுமா? அதை நம்ம ப்ராப்பராக வந்து டயக்னோஸ் பண்ணாமல் திடீர்னு சுகர் கூடுதுங்கிறதுக்காக இன்சுலின் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு நிறைய டெஸ்டஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த டெஸ்ட் எடுத்து இது கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் தான் அதுக்காக இன்சுலின் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷன் இருக்கும், பட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அவங்களுக்கு உணவு முறையிலையோ இல்லை சித்த மருத்துவம் பயன்படுத்தியோ அலோபதியில் டேப்லெட்ஸை வந்து ஆல்டர் பண்ணியோ நம்ம வந்து இன்சுலின் எடுத்துக்கிறதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். பட் செக்ரேஷனே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ வந்து அதுக்கான டெஸ்டஸ்லாம் பார்த்து நீங்கள் உங்களுக்கான டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது உண்மையாகவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்சுலின் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இல்லை அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்லாம் நான் இன்சுலின் போடுறேன் அப்படின்னா உணவு முறையிலையும் சித்த மருத்துவத்தின் மூலியமும் உங்களை வந்து இன்சுலின்லேருந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம வாழ்வியல் முறையிலேயே மாற்றம், குறிப்பாக உணவு முறைகளில் ஏதாவது குறிப்பிட்ட உணவுகள் எடுக்கும்போது இந்த இன்சுலினை வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல சுரக்க வைக்க முடியும்? கண்டிப்பாக நான் சொன்ன அந்த உடல் உள்ளம் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது.
உள்ளம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தூக்கம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் சரியாக தூக்கம் இருக்காது. ரொம்ப அர்ஜில் இருப்பாங்க. இந்த விஷயத்த நான் டக்கு டக்குன்னு பண்ணணும். இதை நான் ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும். நான் சீக்கிரமாக சாப்பிடணும். அதில் சாப்பிடும்பொழுது என்ன டேஸ்ட்டு, என்ன ஃபுட்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய செயல்களும் அப்படி தான் இருக்கும், எண்ணமும் அப்படி தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறத நான் என்னுடைய ப்ராக்டிஸில் பார்க்குறேன். ஸோ சயின்டிஃபிக்காக இது எந்த அளவுக்குங்கிறது தெரியல. பட் ப்ராக்டிஸில் பார்க்கும்பொழுது வேக வேகமாக சாப்பிட்றது, ரொம்ப அர்ச் பண்ணுறது, அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, சைக்கலாஜிக்கலா தூக்கம் டிஸ்டர்ப்டா இருக்கிறது. ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் டக்குன்னு எழுந்திரிச்சுப்பாங்க. ஒரு டீப் ஸ்லீப்பே இருக்காது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டீப் ஸ்லீப்க்கு என்ன வழி ஏற்படுத்தணும்? சைக்கலாஜிக்கலா அந்த காம் மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு என்ன வழி ஏற்படுத்தணும்? அந்த மாரி ஒரு உணர்வு ரீதியாவும், உளவியல் ரீதியாவும் அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் குடுத்து, அத நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு உணர்வு ரீதியான ஒரு ஒரு புரோட்டோகாலா நம்ம பார்க்குறோம். உணவு முறையில பார்க்கும்பொழுது நெறைய ஃபுட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாவக்காய் சாப்பிட்டா குறையுங்கிறாங்க, ஆவாரம்பூ சாப்பிட்டா குறையுங்கிறாங்க. பட் இதில வந்து ரோல் பண்றது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். இப்போ நீங்க சயின்டிஃபிக்கா பார்க்கும்பொழுது, இந்த ஃபுட்ல எந்த அளவுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. இத வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 55க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இது ஓரளவு சேஃப் ஃபுட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் இன்சுலின வந்து ரெகுலேட் பண்றதில்ல. ஸோ 55லேருந்து 75 வரையும் இருக்கு, 70 வரையும் இருக்கு அப்படின்னா, ஒரு மாடரேட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு ஃபுட் அது மாரி இருக்குது. இப்போ சிவியர்ங்கிறது வந்து 70க்கு மேல இருக்கு அப்படின்னா, அது வந்து சிவியர் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ அத வந்து கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஃபுட்லயே பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு கொய்யா பழம் இருக்கு. இது கொய்யா பழம் இருக்கு, நாவல் பழம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பிலோ 55 உள்ள இருக்கக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவல். இத வந்து தாராளமா மக்கள் வந்து இந்த இன்சுலின வந்து ரெகுலேட் பண்றதுக்கு சாப்பிடலாம். ஓரளவு மாடரேட்டான ஒரு விஷயங்கள பார்க்கும்பொழுது, இப்போ சப்போட்டா இருக்கு, இளநீர் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கக்கூடியது. இத நம்ம வந்து தாராளமா எடுத்துக்கலாம். சிவியர்ல இருக்கும்பொழுது மா, பலா, வாழை இந்த மாரியான அதிகப்படியான இனிப்பு இருக்கிறது வந்து மோஸ்ட்லி கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 70. ஸோ இத வந்து ஸ்ட்ரிக்ட்டா இன்சுலின் பேஷண்ட், இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, டயபெட்டிக்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஃபுட்ட அவாய்ட் பண்ணணும். இது இல்லாம ஜிங்க் துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இந்த ஜிங்க் வந்து டைரக்ட்டா இன்சுலின் ஒரு காம்பவுண்டோட ஒத்து போறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜிங்க வந்து நேச்சுரலா நம்ம உடம்புல ஜிங்க் உள்ள பொருள்கள், ஜிங்க் சத்து உள்ள உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதும், இன்சுலின் செக்ரீஷன ப்ரமோட் பண்றதுக்கான சயின்டிஃபிக் டேட்டாஸ்லாம் இருக்கு. அதனால ஜிங்க் வந்து எதுலலாம் இருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது, இந்த இன்சுலின் செக்ரீஷன கொஞ்சம் ப்ரமோட் பண்ணக்கூடிய உணவுகள் இருக்கும். ரொம்ப காமனா வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து B12 கம்மியா இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்ன? அத நம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கான உணவு முறைகள் ஏதாவது இருக்கா? இல்ல சப்ளிமெண்டா தான் எடுத்துக்கணுமா சார்? இது டயபெட்டிக்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. டயபெட்டிக் டேப்லெட் எடுக்கிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஸோ டயபெட்டிக்ல விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வராது. நீங்க அதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்லெட்ஸ், அவங்க அலோபதி டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ல வந்து விட்டமின் B12 அப்சார்ப்ஷன வந்து கொஞ்சம் குறைக்க செய்யும். ஸோ அதன் ரீதியால தான் வந்து அந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இல்ல நான் வந்து வெறும் சித்தா மெடிசின் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து அதிலயே எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கான சோர்ஸ் நமக்கு தேவைப்படாது. பட் அலோபதி டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அத நம்ம பார்த்துட்டு அதுக்கேத்த ஃபுட். இப்போ வந்து எனக்கு வந்து கை, கால் மரத்து போற மாரி லேசா உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. அதிகப்படியான பலவீனம் ஃபீல் பண்றேன் நானு அப்படின்னா, மேபி இந்த விட்டமின் B12 குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத இப்ப செக் பண்றதுக்கு ரிசல்ட் வந்துச்சு. லேப் இன்வெஸ்டிகேஷன்ல வர ஆரம்பிச்சுச்சு. விட்டமின் B12 கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கான சப்ளிமெண்ட் எடுக்க போறோம். ஃபுட்ல குறையல அப்படின்னா, அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்லாம் நெறைய வந்துருச்சு. பட் ஃபுட்ல எடுக்கும்போது நான்வெஜ் சோர்ஸ்ல மட்டும் தான் விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும். அதனால நான்வெஜ் புரோட்டீன் உள்ளக்கூடிய நான்வெஜ் நீங்க அடிக்கடி எடுத்துட்டு வந்தா, அதுலருந்து நம்ம வந்து பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த B12 டெஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்கா? இல்ல மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கு? மோஸ்ட்லி டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த டேப்லெட்னால அந்த அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். அந்த மெட்டபாலிசம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். வெறும் நான் இன்சுலின் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இருந்தாலும் இன்சுலின் எந்த ஸ்டேஜ்ல குடுப்பாங்கன்னா, டேப்லெட் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு கேட்கல அப்படிங்கும்போது தான் இன்சுலின் எடுத்திருப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் டேப்லெட் சாப்பிட்டதுல மேபி B12 வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அத டெஸ்ட்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சிம்ப்டமேட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா, அத நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கான டயட் ஆர் டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதோட சேர்ந்து இந்த விட்டமின் Dயும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது இந்த சர்க்கரை நோயில
அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதற்கான தேவை என்ன சார்? எல்லா விட்டமின்ஸுமே எல்லா மெட்டபாலிஸ்லயும் ஆக்டிவிட்டி உள்ளக்கூடிய விட்டமின்ஸ் தான். ஸோ இதில் இப்போ நம்ம பேசுனது வந்து மேஜராக இப்போ ஐடென்டிஃபை பண்ணது. இப்போ ஐடென்டிஃபை பண்ணாத விட்டமின்ஸ் நிறைய இதில் ரோல் உண்டு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம பேசக்கூடியதெல்லாம் இப்போ விட்டமின் டியை பற்றி பேசுறது இப்போ வந்து நிறைய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டமின் டி நமக்குலாம் தேவைப்படாது. ஏன்னா நம்மலாம் வந்து வெப்ப பிரதேசத்தில் இருக்கிறவங்க, நம்மலாம் அதை யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு இருந்தோம். பட் ஒரு 10 வருஷத்தில் ஆராய்ச்சிகள் வரும்பொழுது இல்லை அதுவும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எல்லா விட்டமின்ஸ் நியூட்ரியன்ட்டான ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து இது விட்டமின் சி தான் எனக்கு தேவை, விட்டமின் B12 தான் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இதில் கிடையாது. சரிவிகித உணவுங்கிறது தான் தமிழுடைய கலாச்சாரம். ஸோ எல்லா சுவையும் இருக்கணும், எல்லா நியூட்ரியண்ட்டும் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் தான் நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரமாக இருந்தது. ஸோ குறிப்பா இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது உடம்புல இயற்கையாவே இன்சுலின் சுரக்கும் அப்படின்னா அதற்கு ஏதாவது உணவு முறைகள் இருக்கு? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசும்போதே பார்த்தோம் ஜிங்க் வந்து இதுக்கு ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடியதுன்னு. அப்போ ஜிங்க் எதில் அதிகமாக இருக்குன்னா கடல் சார் உயிரினத்தில் இருக்கக்கூடியதில் வந்து நிறைய ஜிங்க் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஃபிஷ் சாப்பிட்றோம், நண்டு சாப்பிட்றோம், இது இல்லாமல் முத்துச்சிப்பின்னு சொல்லிட்டு அதை நம்ம மருத்துவத்திலையும் பயன்படுத்துகிறோம் அதில். ஸோ அதனால் கடல் வாழ் உயிரினங்களில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து ஒரு இன்சுலின் வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸாக அனிமல் சோர்ஸில் நம்ம பார்க்குறோம். பிளான்ட் சோர்ஸில் பார்க்கும்பொழுது நம்ம பழங்களில் குறிப்பாக இதுக்காகவே மதுமேகத்தை போகக்கூடிய பழங்கள் நிறையாவே நம்ம இதில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நெல்லிக்கனி இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, இது நம்ம நாவல் பழம் இருக்குது. ஸோ இந்த நெல்லிக்கனி, நாவல் பழம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரெவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவக்காய் பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான சயின்டிஃபிக் டேட்டா இன்னும் கிடையாது. ஸோ இன்னுமே அது வந்து ஒரு ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ பழங்களில் இது வந்து நம்ம சேஃபாக எடுத்துக்கூடியது. இது இல்லாமல் கொய்யாப்பழம், இதெல்லாம் வந்து இன்சுலினை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே. இந்த காய்கறி பழங்கள் நீங்க சொன்னதெல்லாம் வந்து எந்த நேரத்துல எடுக்கணும்? சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணுமா? சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுக்கணுமா? கனி இது எல்லாமே வந்து நம்மளுடைய உணவு தான் அது. நம்ம உணவோட சேர்த்து சாப்பிடும் பொழுது மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சில கனிகள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம், இல்லை சாப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிடலாம். இந்த உணவுக்கும் அந்த கனிக்கும் ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கனி சாப்பிட்றதுமே ஒரு உணவு தான். இப்போ அப்படி இல்லைனா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து மதியம் நான் ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றேன், இது இல்லாமல் நைட்டு தான் 8 மணி 9 மணிக்கு தான் சாப்பிட்றேன்னா நடுவில் இன்பிட்வீனில் இப்போ நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து கனி எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுட் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றது இல்லை 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றது வந்து உங்களுடைய டைஜஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் அதுவும் ஒரு ஃபுட் தான் நம்ம வந்து எடுத்துக்கும் உடம்பு. நம்ம எது சாப்பிட்டாலும் அது ஒரு உணவாக தான் நம்ம எடுத்துக்கும். சரிங்களா? அதனால சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அது சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்துல பழம் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இயற்கையாவே உடம்புல இன்சுலின் சுரக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான உணவு முறை, வாழ்வியல் முறையெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.